ஒரு அழகான கிராமத்துல சிக்கன் பிரியாணி கடைன்னு அந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தன் கடை போட்டிருந்தான். அந்த கடைக்கு ஒரு சப்ளையரா ஒருத்தன் வேலைக்கும் சேர்ந்திருந்தான். அவன் சரியான திருடனாவும் இருந்தான். அன்னைக்கு அவனோட கடையில எந்த ஒரு கஸ்டமரும் வராதனால வெளிய நின்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க கடைய வெளிய நின்னு பாத்துக்கிட்டே கிடக்குற? நீ வந்ததுல இருந்து ஒரு கஸ்டமர் கூட கடைக்கு வரவே மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடை ரொம்ப அபூர்வமா ஓடிக்கிட்டு கிடந்துச்சு. என்ன ஆச்சுனே தெரியல, ஒரு பையன் வரமாட்டேங்கிறான். என்னங்கயா இப்படி சொல்றீங்க? உங்க சிக்கன் பிரியாணி கடைக்கு வரலன்னா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? நான் என்னோட வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வேற வேலையை தான் பார்க்கறேன்னா சொல்லுங்க. அப்ப அந்த கடைக்கு 2 பேரும் சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. அண்ணா, எங்க 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்கறீங்களா? வேலி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், ரொம்ப பசியோட வந்திருக்கிறோம், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அடடே, வாமா வாமா, இந்தா சிக்கன் பிரியாணி நம்ம கடையிலேயே நல்ல ருசியா இருக்கும். சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் 65 இருக்குது. தம்பி, இந்தா எடுத்து வைக்க சொல்றேன். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மன திருப்தியோட இங்க சாப்பிட்டு போகலாம். சாப்பாடு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாமா? கவலையே படாம வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அடே முட்டா பயலே, என்னடா பாத்துக்கிட்டே கிடக்குற? அவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாட எடுத்து வை. இப்படி வருவங்கள இவ்வளவு நேரம் உட்கார வச்சேனா என்ன அர்த்தம்? வந்ததுமே சடசடன்னு வேலைய பார்க்க ஆரம்பி. அந்த சப்ளையரும் அங்க இருந்த 2 பேர்த்துக்கும் தன்னோட சிக்கன் பிரியாணிகளை எடுத்து வச்சான். சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வந்த கஸ்டமரை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிடா, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நல்லா உபசரிச்சு கொடு. அவங்கள மனசு கோணாதபடி நடந்துக்கணும், புரியுதா? நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரேன். அந்த கடவு ஓனரும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாரு. வேற ஏதாவது வாங்கிக்கணும், வாங்கிக்கோங்க. சாப்பாடு அளவில்லாத சாப்பாடு தான். நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கங்க. இல்லங்க அண்ணா, நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், போதும். சிக்கன் பிரியாணி எவ்வளவு ரூபான்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த பணத்தை கொடுத்துட்டும் போயிருவோம். சிக்கன் பிரியாணி ஒன்று 150 ஆச்சுமா. 2 பேத்துக்கும் செத்து 300 கொடுத்துட்டு போங்க. அட கடவுளே, என்னது இது? வேலையாவில் இருக்குது. ஒரு சாப்பாடு 150வா? இந்த கிராமத்துக்குள்ள எல்லாமே 80 ரூபாய்க்குள்ள தான் இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். இங்க என்னப்பா நீ இவ்வளவு விலை சொல்ற? கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கப்பா. இவ்வளவு பணம்லாம் எங்கனால கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சாப்பிட்டுட்டு நானா பில்லு கட்ட முடியும்? அப்படி உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா இங்க வந்து பாத்திரம் வலிக்கி போடுற வேலையை பாருங்க. வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்க பணம் இதுல கழிஞ்சிச்சுன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். என்னங்க, இந்த ஆள்கிட்ட எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் கேக்குற பணத்தை மூஞ்சில தூக்கி போட்டு வாங்க. இப்படிலாம் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிற பணம் என்னைக்கும் நிலைக்கவே நிலைக்காது. அவங்களும் அவங்க சாப்பிட்டதுக்கான பில்ல கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. சாப்பாடு வெறும் 50 தான். நம்ம 100 போய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருக்கிறோம். இப்ப 100, 200 நமக்கு லாபம். அதுபோக கடைக்கு 100. இப்படி லாபம் வச்சு விற்கலனா இந்த ஹோட்டல்ல எல்லாம் நம்ம வேலை பார்க்க முடியுமா? இதுதான் சரியான வழி. நல்ல வழியா போச்சுப்பா. இப்படி ஓனர் இல்லாத நேரம் ஆட்டைய போட்டுக்கிட்டாதான் இல்லன்னா முடியுமா? ஏண்டா, என்னடா எப்பவும் இந்த சைடு வரவே மாட்டா? இன்னைக்கு ஆச்சரியமா வீட்டு தேடி வந்திருக்கிற. எப்பவும் பொண்டாட்டி உன்ன இந்த சைடு விடவே மாட்டாளே. என் வீட்டுக்கு போனும்னாலே அப்படியே மூஞ்சியே எரிஞ்சு போயிருமே. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிற சொல்லு. எம்மா, கடை ஒன்னும் வருமானமே ஓடலமா. நீதான் பணம் ஒரு 5000 இருந்தா கொடுக்கணும். சுத்தமா கையில பணமே இல்ல. கடையும் ஓட்டம் கம்மியா தான் இருக்குது. நான் என்னத்தை தான் பண்றதுன்னு எனக்கும் தெரியலமா. ஒரு 5000 பணம் கொடு. ஆமா, இப்ப புலம்பி என்னடா பண்றது? உன் ஹோட்டல்ல எல்லா வேலையும் கூடி வச்சுக்கிட்டேனா நாங்க என்ன பண்ண முடியும்? வர்மக்கள் எல்லாம் எப்படி உன் கடையில வந்து வாங்கி சாப்பிடுவாங்க? உன் ஹோட்டல்ல ஒரு சிக்கன் பிரியாணி 150 விக்கிற. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஒரு 50 வித்த சாப்பாட 150 கொடுத்தா எந்த ஆளுதான் வாங்குவாங்க? அதான் வியாபாரம் பூரம் போச்சு. என்னம்மா நீ சொல்ற? 450க்கு விக்கிறேன்னா
இல்லம்மா, இப்ப வரைக்கும் என் கடையில 50க்கு தானே நான் பொருள்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி நீ 150ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? உனக்கு மூளை எது குழம்பி போயிருச்சா என்ன? இத நான் சொல்லல. அன்னைக்கு பக்கத்து ஊர்ல இருந்தே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் இத பத்தி கிட்ட சொன்னாங்க. அடடே, வாங்கம்மா, பசியில வந்திருப்பீங்க. 2 வாய் வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு போங்க. பக்கத்துல உங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரின்னு கேள்விப்பட்டே. பார்க்க தான் வந்திருக்கீங்களாக்கும். பரவாயில்ல, உங்க அம்மா சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சுக்கல. இல்லைங்கம்மா, உங்களோட பையனோட கடையில தான் சாப்பிட்டு வந்தோம். ஆனா அவருக்கு எங்களை யாருன்னு தெரியல. எங்களுக்கு அவர் நல்லாவே தெரியும் பாத்துக்கங்க. இருந்தாலும் உங்க பையன் கடையில இவ்வளவு விலை வச்சு விக்க கூடாதுமா. ஒரு சிக்கன் பிரியாணி 150 சொல்றாரு. அவருக்கே மனசாட்சி வேணாமா? இத கொஞ்சம் மாத்த சொல்லுங்கம்மா. நாங்க என்னதான் இருந்தாலும் சரின்னுட்டு காசை கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆமாம்மா, ஒரு சாப்பாடு 150 ரூபீனா ரொம்ப அதிக ரேட்ல ஏழை மக்கள் எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? உங்க மகன் கிட்ட சொல்லி கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. இதுதாண்டா நடந்தது. இவ்வளவு விலைய கூட்டி வச்சேன்னா யார் வருவா? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகம் இல்ல, அந்த கடைக்கார மேலதான் சந்தேகமா இருக்குது. நீதான் இப்ப சொல்றியே உன்னோட சாப்பாட 50 ரூபாய்க்கு தான் நான் விக்கிறேன்னு. அப்ப அந்த கடையில வேலை பாக்குறவன் தான் ஏதோ தில்லி முள்ளு காரியம் பண்றான்னு நினைக்கிறேன். 50 சாப்பாட 150 ரூபான்னு சொல்லி அவன் 100 ரூபாய் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த திருட்டு பையன் என்னென்ன வேலை பார்த்திருக்கிறான் பாத்தியா? அவனை சும்மாவே விடமாட்டேம்மா. கொஞ்சம் பொறு, நான் அவனை போய் வச்சுக்கிறேன். ஏலே, இங்க பாரு, மரியாதையா இந்த கடையை விட்டு வெளியே போனி. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு மரியாதையே இல்ல பாத்துக்க. உன்னைய நம்பிதானடா இந்த கடையை விட்டுட்டு போனேன். எப்படி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண மனசு வந்தது? 50 ரூபாய் சாப்பாட 180 போட்டு 100 ரூபாய் நீ ஆட்டைய போட்டுட்டு இருந்திருக்கிற. இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்தது. எதனால கடை கூட்ட வரலன்னு இப்பதான் புரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கயா. நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? நான் அந்த மாதிரி எல்லாம் வச்சு வைக்கல. சத்தியமா இல்லைங்கயா. அந்த மாதிரி அவன் எவ்வளவு சொல்லியுமே ஓனர் கேட்காம அவனை கடையை விட்டு வெளியே அனுப்பிட்டார். ஒருத்தவங்க நம்மள நேர்மையா நம்புனா அவங்களுக்கு நம்ம எப்பவும் உண்மையா இருக்கணும்.